இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போம் வந்து லெஷர் பை டபிள்யூஹெச் டேவிஸ். வில்லியம் ஹென்ரி டேவிஸ் இவர் வந்து ஒரு வெல்ஷ் போய்ட் அண்ட் ரைட்டர். இவர் வந்து ஜூலை 3, 1871 நியூ போர்ட், வெல்ஷ், யுனைடெட் கிங்டம் வந்து பார்ன் ஆகிருப்பார். அவரோட டைமில் வந்து இவர் ரொம்ப ஃபேமஸான போய்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரோட 34th ஏஜில் வந்து இவரோட போம்ஸ் எல்லாமே வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஒரு பிக்சர் ஃப்ரேமருக்கு அப்ரண்டைஸாக வந்து இவர் வந்து சர்வ் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கிலாண்டில் பெட்லர் அண்ட் ஸ்ட்ரீட் சிங்கராகவும் இவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ சூப்பர் ட்ராம்ப், லெஷர், நியூ போம்ஸ் அண்ட் தி ஃபார்ம் ஹவுஸ் இதெல்லாம் இவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ். இவர் வந்து 26 செப்டம்பர் 1940 வந்து நெயில்ஸ்வர்த், கிளட்டன்ஷயர், இங்கிலாண்டில் வந்து இவரோட லாஸ்ட் டேஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அப்படி இறந்தும் போயிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த போமோட இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, லெஷர் வந்து நேச்சரோட பியூட்டி பற்றி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம யாருக்குமே நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சரை வந்து பார்க்க டைமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போய்ட் வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் ஹாப்பியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மாடர்ன் பீப்புள் எல்லாருமே அந்த பாஸ்ட்டை திங்க் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் இருக்க எதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லை, ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத கூட பார்க்குறது இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான். இப்படி யோசிக்க உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால நீங்கள் எதையுமே பார்க்க மறந்துடுறீங்க, என்ஜாய் பண்ணவும் மறந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போய்ட் என்ன அட்வைஸ் பண்ணுறாருனா, அந்த மாதிரி பீப்புளுக்கு நேச்சரில் இருக்க பேர்ட்ஸ் அண்ட் ட்ரீஸை வந்து கொஞ்சம் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படி பண்ணால் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அப்போவே வந்து என்கார்டு வந்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கவுஸ் அண்ட் ஷீப் மாதிரியான காமன் ஆனிமல்ஸ்லாம் வந்து நம்மளை விட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுது நேச்சரில் வந்து. நீங்கள் ஏன் வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஆத்தர் வந்து நேச்சரை வந்து ஒரு யங் கேர்ளாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, who had a smiley face அப்படின்னு சொல்லிட்டு பர்சானிஃபை பண்ணுறாரு. அப்போ ஒரு யங் கேர்ளை வந்து இவர் வந்து எப்படி பர்சானிஃபை பண்ணுறாரு, நேச்சர், எங்கல் இது ரெண்டையுமே வந்து பர்சானிஃபை பண்ணுறாரு. அந்த எங்கல் வந்து ஸ்மைல் பண்ணுறா. ஸோ அந்த எங்கல் யாருன்னா அது நேச்சர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. போய்ட் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நேச்சரில் இருக்க பவுண்ட்லெஸ் பியூட்டியை வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இதுதான் ஒரு ஷார்ட்டான இன்ட்ரொடக்ஷன் இந்த போமை பற்றி. நெக்ஸ்ட்டு வந்து தீம் என்னென்னா, யாருமே நேச்சரோட பியூட்டியை வந்து என்ஜாய் பண்ண மாட்டுறாங்க அப்படின்றது தான் தீம் ஆஃப் தி போயம். நம்மளோட ஹெக்டிக்கான லைஃப்பில் நேச்சரே நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தான் வந்து நேச்சர் வந்து க்ரீன் அண்ட் பியூட்டிஃபுல்லாக வந்து இருந்தாலும் நமக்கு அதை நின்று பார்க்க கூட வந்து சுத்தமாக வந்து டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஃபுல்லாக வெல்த், ஆனால் நமக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக தான் டைமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்குரில்ஸ் எல்லாமே வந்து நட்ஸை வச்சு கிராஸ் எல்லாம் ஹைட் பண்ணி வந்து விளையாடுது. அந்த கிராஸ்குள்ளே போயிட்டு அந்த நட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி விளையாடுது. அதை கூட உங்களுக்கு பார்க்க டைம் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து சன்லைட் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அதே மாதிரி நைட் டைமில் வந்து ஸ்கைலாம் வந்து ஸ்கைஸு, ஸ்டார்ஸு, மூன்ஸ்லாம் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அதையும் உங்களுக்கு பார்க்க டைம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தீம் வச்சு மூவ் பண்ணி கொண்டு போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, மிசரபிள் லைஃப் ஆஃப் மேன் வந்து அவனோட மிசரபிள் லைஃப்பை வந்து மெட்டீரியலிஸ்டிக் வெல்த்தால் ஃபுல்லாக ஆக்குபைட் ஆகிட்டான். ஸோ மெட்டீரியல் அப்படின்ட்டு அவனோட லைஃப் ஃபுல்லாமே அந்த மெட்டீரியலிஸ்டிக் கான்செப்டை தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போகுதே தவிர நேச்சர் அப்படின்ற கான்செப்ட் அவனுக்குள்ளே வந்து வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பியூட்டி ஆஃப் நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு வந்து ஆரம்பிக்கிறாரு. நம்ம எப்போயுமே வந்து ஹரியில் தான் வந்து இருப்போம். அண்டு நமக்கு எப்போவுமே நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ண வந்து லெஷர் டைமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் மேலே மேனோட லைஃப் எப்போயுமே வந்து எப்படி இருக்குன்னா மிசரபுளாக வந்து மாறிடுது. ஏன்னா அவன் நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரவே இல்லை. அண்டு சேட்னஸ் மட்டும்தான் அது வந்து கொடுக்கும். நேச்சருக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அவன் லைஃப் என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஹெக்டிக்காக போகிறப்போ அவனுக்கு லெஷர் டைமில் கூட அவன் நேச்சரை என்ஜாய் பண்ணலைன்னா அது எப்போயுமே எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளூமியாகவும் சேட்னஸாகவும் தான் இருக்கும். வெறுமை மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போய்ட்டு வந்து சாரியை வந்து ஃபீல் ஆகி அட்வைஸ் பண்ணுறாரு. என்னென்னா, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு பிளேஸில் வித்ஸ்டாண்ட் பண்ணி நேச்சரை வந்து கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நின்று கொஞ்சமாவது பாரு அப்படின்ற மாதிரி. ட்ரீஸ் இருக்குது, ட்ரீஸில் இருக்க கொஞ்சம் பிரான்ச்சஸை பாருங்கள், அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். அண்டு ஷீப்ஸ் அண்ட் கவுஸ்லாம் வந்து ட்ரீஸோட ஷேட்ஸில் வந்து எப்படி மேய்ஞ்சிட்ருக்கு இல்லை எப்படி நிற்கிதுன்றதை பாருங்கள். நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம வேர்ல்ட்லி அஃபேர்ஸோட கமிட் ஆவோமோ
அதே மாதிரி நேச்சரோட கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கம்மிட் ஆகி பாருங்கள். நீங்களே வந்து என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு நேச்சரில் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு கமிட்மெண்ட்டான லைஃப் இருக்கிறவன், அந்த வேர்ல்ட்லி அஃபேர்ஸோடு இருக்கிறவன், அவனால் கண்டிப்பாக வந்து நேச்சரோட என்ஜாய் பண்ண முடியாது. ரேதர் அந்த வேர்ல்ட்லி அஃபேர்ஸ்லேருந்து வெளியே வந்தவனால் மட்டும்தான் நேச்சரை வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சப்டைட்டில் என்னென்னா பியூட்டி ஆஃப் தி ஃபாரஸ்ட். ஸோ காட் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ரிசோர்ஸஸோட பிளெஸ் பண்ணியிருப்பார். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அதில் என்னென்னா அதுதான் வந்து ஃபாரஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரீஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு ஃபாரஸ்ட்டோட பியூட்டியை வந்து அப்ரிஷியேட் பண்ண டைமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்குரிலோட மூமெண்ட்டை வந்து ஃபாரஸ்ட்டில் பார்க்காம இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்போவுமே வந்து நட்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா கிராஸ்குள்ளே போய் ஹைட் பண்ணி வைக்கும். அதோட ஃப்யூச்சர் யூஸுக்காக ஸ்குரில்கிட்ட இருந்து நம்ம லெசனை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஒரு ஃப்யூச்சர் சேவிங்ஸ்க்காக இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேன் வந்து அவனோட பாஸ்ட் நினச்சி லேமன் பண்ணி அவனோட லைஃப்பை வந்து ப்ரீஷியன்ஸான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறந்துடுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பியூட்டி ஆஃப் ஸ்ட்ரீம். போய்ட் வந்து ஸ்ட்ரீமோட பியூட்டி வந்து ரொம்பவே ரிமார்க்கபிள் எக்ஸ்டென்ட்டில் வந்து போர்ட்ரே பண்ணுறாரு. போய்ட் வந்து இதெல்லாம் வந்து ஹிடன் பியூட்டி ஆஃப் நேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டே டைமில் வந்து சன்ரைஸ் எல்லாமே வந்து டிரெக்டாக வந்து ஸ்ட்ரீமில் வந்து விழுகும். ஆனால் நைட் டைமில் வந்து ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போய்ட் வந்து டேவை எப்படி வந்து நைட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது இங்கே வந்து ரொம்ப இமேஜரியாக வந்து பவர்ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். போய்ட் சொல்கிறாரு மேன் வந்து வாட்டரில் இருக்க ஹிடனான நேச்சரில் இருக்க பியூட்டியை வந்து அப்சர்வ் பண்ண ஃபெயில் ஆகிடுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஹெட்டிங் என்னென்னா மெமரபிள் சீன். போய்ட் வந்து நேச்சரை வந்து ஒரு பியூட்டிஃபுல் உமனாக வந்து பர்சானிஃபை பண்ணி ஒரு மெமரபிள் சீனை வந்து போய்ட் வந்து இந்த போமில் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். ஃபீல்டில் வந்து ஒரு கேர்ள் ஆர் உமன் வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி அதை பார்க்குறதே வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட்லேயோ ஒரு வுட்லேயோ இல்லை ஒரு ஃபீல்டுலேயோ ஒரு உமன் இருக்கிறது கஷ்டம். அப்படி அந்த உமன் இருந்தால் அவள் டான்ஸ் பண்ணுறது அதை விட கஷ்டம். அப்படி டான்ஸ் பண்ணால் அதை பார்க்குறது அதை விட கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த டான்ஸிங் கேர்ளோட ஃபீட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி போய்ட்டு வந்து ஃபீல் பண்ணுறாரு. அவளோட ஃபீட் பார்க்கக்கூட நமக்கு வந்து டைம் இல்லை. அவள் எவ்வளோ அழகாக அவள் டான்ஸ் ஆடினாலும் நமக்கு வந்து சுத்தமே டைமும் இல்லை. அவளை அப்ரிஷியேட் பண்ணவும் நமக்கு வந்து டைமும் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம வந்து பாஸ்ட் லைஃப்பை வந்து நினச்சி ஓடிட்டே இருக்கோம். அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸை நினச்சி இயங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இஃப் கேஸ் நம்ம வந்து அவளோட டான்ஸை பார்த்தா இல்லை பார்த்துருந்தா அவளோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம எப்படி ஆகிருப்போம்னா அம்யூஸ் ஆகிருப்போம். ஆனால் நமக்கு தான் அதுக்கு தான் டைமே இல்லையே. அந்த நேச்சரோட டான்ஸை பார்க்க அதை பார்த்து என்ஜாய் பண்ண நமக்கு டைமே இல்லையே. அப்புறம் எப்படி நீங்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேச்சர் பேசுகிற ஸ்வீட் வேர்ட்ஸ் வந்து கேட்கக்கூட டைம் இல்லாமல் மேன் வந்து ஓடிட்டே இருக்கான். மேன் வந்து அவனோட மெட்டீரியலிஸ்டிக் ஃபார்ச்சூனில் மட்டும்தான் வந்து ஹையாக கான்சன்ட்ரேட் பண்ணுறானே தவிர வேறு எதையுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் இன்னும் வந்து ஃபீல்ட் ஆஃப் நேச்சரை வந்து ரிமைண்ட் பண்ணி அதை யோசிக்கிறதே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் கான்செப்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி வந்து கொடுக்குறாரு. போய்ட் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாருனா கொஞ்சமாச்சும் வெளியே வந்து நேச்சரோட பியூட்டியை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இவர் மாடர்ன் லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுலேருந்து வெளியே வாங்க, நேச்சருக்குள்ளே போங்க அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ்வர்த்தோட கான்செப்டை சொல்கிற மாதிரியே இருக்கும். சைல்டு லைஃப் மாதிரியான லைஃப் தான் வந்து ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் அப்படின்ற மாதிரி போய்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. காடு கொடுக்குற நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து நின்று கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புவரான லைஃப்பில் ஆங்ஸைட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. இவர் இதில் இருந்து வெளியே வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்டு மாதிரி பார்த்து விட்னஸ் பண்ணி அதில் இருக்க பியூட்டியை வந்து என்சர்க்கிள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாருன்னா போய்ட் வந்து ஒரு கேர்ஃப்ரீயான லைஃப்பை வந்து சூஸ் பண்ணி நேச்சரோட க்ளோஸாக ஒரு பாண்டேஜ் மாதிரி வச்சுக்க சொல்கிறாரு. ஸோ இந்த யூனிவர்சல் ஃபேக்டை வந்து யார் ஃபாலோ பண்ணலையோ அவங்க ஃப்யூச்சரில் வந்து ஒரு மிசரபிள் லைஃப்பை தான் வந்து லீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த போமை வந்து முடிக்கிறாரு. தேங்க்யூ.